தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளுக்கு தேசிய கட்சிகள் டஃப் கொடுக்கிற முக்கியமான தொகுதிகள்ல ஒண்ணு கன்னியாகுமரி. இங்க திமுகவை சேர்ந்த தற்போதைய அமைச்சர் மனோ தங்கராஜ், அதிமுகவுடைய தளவாய் சுந்தரம், காங்கிரஸ் கட்சியுடைய விஜய் வசந்த் மற்றும் பாஜகவுடைய பொன் ராதாகிருஷ்ணன், எம்.ஆர். காந்தின்னு மக்களுக்கு நல்ல பரிச்சயமான நிறைய முகங்கள் இருக்கு. 4 கட்சிகளுக்குமே இங்க வரவேற்பு இருக்கதால ஒவ்வொரு முறையும் இந்த தொகுதியில எந்த கட்சி போட்டி போட போகுதுன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நடக்க போற மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணி கன்னியாகுமரி தொகுதியை மறுபடியும் காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்கி விஜய் வசந்த போட்டி போட வைக்க போறதா ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. ஆனா பாஜகவோட பிளான்ல தான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. பாஜக சார்பா இந்த தொகுதியில நிக்க முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும்னு பேசப்பட்டுச்சு. அவரும் அதற்கான காய் நகர்த்தல்களை தொடங்கிட்டதாகவும் தகவல்கள் கசிஞ்சது. ஏற்கனவே இதே தொகுதியில நின்று ஜெயிச்சு மோடி அலைய மூழ்கடிச்ச ஜெயலலிதாவுக்கே ஷாக் கொடுத்தவர்ன்றதால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் ஆர்வம் சொன்னாங்க. ஆனா பொன் ராதாகிருஷ்ணன் மக்களவை தேர்தலில் போட்டி போட வேண்டாம்னு பாஜக மேலிடத்துல இருந்து அவருக்கு அறிவுறுத்தல் வந்திருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில இருந்து பஞ்சாபுக்கு அனுப்பப்பட்ட ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அதனால அந்த பதவியை பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்க பாஜக மேலிடம் பரிசீலனை பண்றதாகவும் அதனாலதான் அவரை மக்களவை தேர்தலில் போட்டி போட வேண்டாம்னு அறிவுறுத்தல் வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்போ பாஜக சார்பில் கன்னியாகுமரி தொகுதியில யார் நிக்க போறான்னு கேள்வி எழலாம். இந்த கேள்விக்கு ஒரு அதிர்ச்சியான பதில கொண்டு வராங்க விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி. தேர்தல் பிரச்சார மேடைகள் தொடங்கி செய்தி சேனல்களோட விவாத களங்கள் வர கிடைச்ச எல்லா இடத்திலையும் பாஜகவையும் பிரதமர் மோடியையும் விமர்சிச்ச விஜயதாரணி இப்போ அதே பாஜக இணைய போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதனால கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில பாஜக தலைமை இவங்களை களமிறக்க வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. தேர்தல் நெருங்க நெருங்க காட்சிகள் மாறுவதோடு சேர்ந்து அரசியல் பிரபலங்கள் கட்சி மாறுவதும் நடந்துட்டு வர்றது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை சூடுபிடிக்க வச்சிருக்கு.